சிந்து பைரவி சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப சிந்துவ சிவா கூப்பிட்டு வச்சு உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? அப்படின்னு கேட்கும் பொழுது, காலையில நீயும் உங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுட்டேன். அப்ப என்கிட்ட நீ அன்பா பழகுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என் வாயால உண்மைய சொல்ல வைக்கிறதுக்காகத்தான் பழகிக்கிட்டு இருக்கியா டாக்டரு? அப்படின்னு சிந்து கேட்க, நீ காலையில பேசுனத நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க சிந்து. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அம்மா பேசுனா, அது அவங்க பேசுனது தான். ஆனா, நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையான பாசம் தான். அதுல எந்த விதமான நடிப்பும் இல்ல. நீ யார்கிட்டயும் எந்த உண்மையும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சிவா சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம சிந்துவுக்கு முகத்துல கொஞ்சம் சந்தோஷமே வந்துருச்சு. இந்த பக்கம் பைரவி நடந்ததையே நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வர்ற ஆறுமுகம் பைரவிய பார்த்துட்டு, பைரவி கை, காலு, கழுத்து இவங்கெல்லாம் அடிபட்டிருக்கு. ஸோ அதுக்காக ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வந்து குடுக்குறாப்புல. பைரவியால கைக்கெல்லாம் போட்டுக்க முடியுது. ஆனா முதுகுலலாம் போட முடியல. ஆறுமுகம் இருந்துகிட்டு நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி பைரவிக்கு போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு கிளம்பும்போது, ஆறுமுகத்தோட முதுகுல ரத்தக்கரையா இருக்கு. அப்போ உனக்கும் அடிபட்டுருக்காட்டுக்கு, சட்டைய கழட்டு நான் போட்டு விடுறேன் அப்படின்னு பைரவி போட்டு விடும்போது, என்னதான் என்னைய பிடிக்கலனாலும் உனக்கும் என் மேல அன்பு இருக்குல்ல பைரவி அப்படின்னு ஆறுமுகம் கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்னைய காப்பாத்த போய் தானே உனக்கு அடிபட்டுச்சு. மனிதாபியத்த அடிப்படையில தான் நான் இப்ப உனக்கு மருந்து போட்டு விடுறேன். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் ஆறுமுகம் வந்து வேணும்னே பைரவி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறத நம்ம பைரவிக்கு சிரிப்பே வந்துருது. பாத்தியா பாத்தியா சிரிக்கிற அப்படின்னு வேறையா ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு திரியிறாப்புல. இதுக்கப்புறம் நம்ம சிவாவை தான் காமிக்கிறாங்க. சிவா நம்ம சிந்துவோட ட்ரங்கு பெட்டியை எடுத்து பார்க்கும்பொழுது, அதுல ஏதோ பழைய பழைய திங்ஸ்லாம் இருக்கு. என்ன அப்படிங்கிறதே புரியவே இல்ல. அதுக்கப்புறம் சிந்து கிட்ட கேட்கும்போது, இது எல்லாமே உன்னோட திங்ஸ் தான். நீ சின்ன வயசுல தூக்கி போட்டல்ல தேவையில்லாதது. அதை தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சிவாவோட பழைய ட்ரெஸ்ஸு, பல்லு இந்த மாதிரி எல்லாத்தையும் மொக்கையான ஐட்டத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சிந்து நம்ம சிவாவை மடக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.